ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட மனைவி பேரு லக்ஷ்மி, அவனுடைய புள்ள பேரு பால்ராஜ். ராமையாவுக்கு அந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு. அவரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவருடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்னங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாப்பாவுக்கு செம்பு பாத்திரத்துல சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? வீட்டுல எவ்வளவு கிண்ணம் இருக்கு, அதுல சாப்பாடு கலந்து ஊட்டலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துறீங்க? என்ன லக்ஷ்மி இது? இவன் நம்ம புள்ள, இதுல என்ன தப்பு? செம்பு பாத்திரத்துல சாப்பாடு ஊட்டினா ரொம்ப நல்லது. எது எப்படியா இருந்தாலும் நாம பார்த்துதான் பயன்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த சீதா ராமையோட வீட்டுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட அறிவில்லாத மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் நாம பாதுகாக்க வேண்டிய விஷயம். இதுல போய் சாப்பாடு கலந்து ஊட்டுறீங்க, சாதாரண பாத்திரத்துல ஊட்டுங்க. கவனமும் சிக்கனமும் இருக்க வேண்டியதுதான். நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. பெத்த புள்ளைக்கு ஒரு செம்பு பாத்திரத்துல ஊட்டுறது கூட தப்புன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு தாயா? நான் இப்ப பேசுறதும் அவனுக்காக தான். இப்ப நம்ம பார்த்து பயன்படுத்தினாதான் அவனுடைய வாழ்க்கைக்கு அது சரியா வரும். உங்களுக்கு புரியுதா? நாம இப்ப சிக்கனமா செலவு பண்ணாதான் எதிர்காலத்துக்கு அவனுக்கு ஏதாவது சேர்த்து வைக்க முடியும். ஆனா நான் சொல்றது எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்பவுமே உங்களுக்கு புரியாது. அது கேட்ட ராமையா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு திட்டு வெளியில போயிட்டாரு. அடுத்த நாள் எதிர்த்த வீட்டு ரங்கம்மா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, இன்னைக்கு என் பிள்ளையோட பிறந்த நாள், அதான் அவனுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு தரலான்னு இருக்கேன். சக்கரை இருந்தா கொடுக்குறியா? ஐயோ ரங்கம்மா, சக்கரைக்கு இப்ப விலை அதிகம்ல. நான் இப்ப சக்கரை உனக்கு கொடுத்துட்டா மறுபடியும் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. இத மத்தவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு நல்லா தெரிஞ்சவ, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அது கேட்ட ரங்கம்மா அவங்க மனசுக்குள்ள, உன்னை பத்தி தெரிஞ்சே உன்கிட்ட வந்து கேட்ட பாரு, என்ன சொல்லணும்? சக்கரை கொடுக்கறதுக்கு கூட இவ்வளவு பிசுனாரித்தனம் பண்றா இந்த பொம்பளை. பரவாயில்ல லக்ஷ்மி, செலவாயிடும்னு சொல்லி உன் புள்ளைக்கு சரியான சாப்பாடு போடாம விட்டுடாத. நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நாமளும் எப்ப வேணும்னாலும் பணம் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. ஏங்க, இந்த ரங்கம்மா என்ன பாராட்டினாளா திட்டுனாளா? நீ பண்றதுக்கெல்லாம் உன்னை யாருன்னா திட்டுவாங்களா? என்ன கிண்டலா? உனக்கு புரிஞ்சிடுச்சுல்ல, அதுவே போதும். ஒரு நாள் ராத்திரி ராமையா அவருடைய பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசினாரு. லக்ஷ்மி, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலனா இந்த வாழ்க்கைய எப்படி வாழ்றது சொல்லு? தானம் பண்றது நல்ல விஷயம் லக்ஷ்மி. ஒரு கிண்ணம் சக்கரை கொடுக்கறதுல நீ என்ன ஆயிட போற? நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு, ஆனா வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. நான் இப்ப தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனேன்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் வந்து நிப்பாங்க. அப்புறம் நம்ம நடுத்தருல தான் நிக்கணும். அப்படி அந்த ஊர்ல எல்லாருமே லக்ஷ்மிய பிசுனாரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி கூட யாரும் பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. ஒரு நாள் லக்ஷ்மி பக்கத்து ஊரு திருவிழாவுக்கு கிளம்புனா. தேவி, பக்கத்து ஊரு திருவிழாவுக்கு போறேன், நீ என் கூட வரியா? நான் இப்ப வர முடியாது, நீங்க தனியாவே போங்க. சரி சரி, தனியாவே போய்க்கிறேன். எனக்கு என்ன பயமா? நடந்து போய்கிட்டு இருந்த லக்ஷ்மி கொஞ்சம் சோர்வடைஞ்சதுனால ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த வீட்டை சேர்ந்த ஒரு வயசான அம்மா வீட்டை விட்டு வெளியில வருதுமா உள்ள போறதுமா இருந்தாங்க. இத பார்த்து லக்ஷ்மி அந்த வயசான அம்மா கிட்ட, என்னம்மா வீட்டுக்குள்ள வரீங்க போறீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, மதியான நேரம் ஆகுதுல, தினமும் மதியம் யாராவது ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போட்டுதான் நானும் என் புருஷனும் சாப்பிடுவோம். அதான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பழக்கம் இது? என் புருஷனுக்கும் எனக்கும் பல வருஷமா இந்த பழக்கம் தான் இருக்கு. இல்லாதவங்களுடைய வயித்தை நிரப்பிட்டு தான் நானும் என் புருஷனும் சாப்பிடுவோம். இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு வேணுமாமா? உதவி செய்யறதுக்கும் வயசுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது கூட கிடைக்காது. எங்களுக்கு 2 பிள்ளைங்க, அவங்கள நாங்க நல்லபடியா வளர்த்தோம். அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சோம். ஒரு கட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது மேலேயே 2 பேருடைய கவனமும் இருந்துச்சு. அதுவும் எங்க பிள்ளைங்களுக்காக தான். ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பட்டணத்துக்கு போய் எங்களை இங்க தனியா தவிக்க விட்டுட்டாங்க. அப்பதாமா எங்களுக்கு தோணுச்சு, இவங்களுக்காகவா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சோன்னு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. எங்க உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் உழைச்சு 4 பேருக்கு உதவி செஞ்சு மிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா,
இன்னைக்கு நான் உங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாமா, வா உள்ள வா அப்படின்னு லக்ஷ்மி அந்த வயசான பாட்டியோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவளுடைய வீட்டுக்கு கிளம்புனா. வழியில லக்ஷ்மி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. வாழ்க்கை ரொம்ப சின்னது. வாழும்போதே நம்ம ஏதாவது செய்யணும். மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய திருப்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த வயசான பாட்டி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இனிமே அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் லக்ஷ்மி, இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் இருந்துச்சு. ஆனா உன்னால அது எல்லாமே போச்சு. நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே உன்னை பிசுனாரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டு எனக்கு எவ்வளோ கவலையா இருக்குன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்ப அப்படி இல்ல. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேக்குறேன். நீங்க சொன்ன மாதிரியே 4 பேருக்கு நான் உதவி செய்யறேன். அது கேட்டதுமே ராமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. லக்ஷ்மி ரங்கம்மாவோட வீட்டுக்கு போய், ரங்கம்மா, நான் கேள்விப்பட்டேன் உன் பொள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமே. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனியா? மருந்து வாங்கி கொடுத்தியா? இந்தா, உன் பிள்ளைக்காக தான் இதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். கூட்டிட்டு போன லக்ஷ்மி, ஆனா மருந்து வாங்க தான் என்கிட்ட பணம் இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். அட, அதுக்காக ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்தா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இந்த பணத்தை வச்சு மருந்து வாங்க. உன்கிட்ட இருக்கும்போது இந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடு. உன் புள்ள உடம்பு குணமானா அதுவே எனக்கு போதும். வேற ஏதாவது தேவை இருந்தா சொல்லு, நான் நிச்சயமா உதவி செய்யறேன். சரி, நான் வரேன். லக்ஷ்மி, நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு சக்கரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீயே தேடி வந்து உதவி செய்யற. அந்த கடவுள் உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டோம். அப்போ ஒரு நாள் லக்ஷ்மி புருஷன் ராமையா கிட்ட, என்னமோ இப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. பாத்தியா லக்ஷ்மி, இப்போ நீ இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா மாறி உதவி பண்றல்ல. அதனால தான் நீ இப்போ சந்தோஷமா இருக்க. ஆமா, உனக்குள்ள இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? நீங்க எவ்வளவு சொன்னப்பவும் நான் கேட்கலங்க. ஆனா அனுபவம் எனக்கு பாடம் கத்து கொடுத்துச்சு. ஒரு சின்ன உதவியை செய்யும் போது கிடைக்கிற அந்த திருப்தி வேற எதுலயும் கிடைக்கிறது இல்ல. வாழ்க்கையில கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே வரும். ஆனா மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நாம அவங்களுக்கு உதவி செஞ்சா அப்ப அவங்க முகத்துல வர சந்தோஷம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்ப இனிமே நாம தேவைக்கு போக மிச்ச பணத்தை எடுத்து வைக்க போறதில்ல. தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்க போறோம். அதானே லக்ஷ்மி? லக்ஷ்மி, பிசுனாரி அப்படிங்கிற பேரை நீ தொடச்சி எடுத்துட்ட. இந்த மாற்றம் உன்கிட்ட மட்டும் வரல. உன்னை பார்த்து ஊர்ல இருக்கிற நிறைய பேரு அவங்கள மாத்திக்கிட்டாங்க. அப்பதான் அங்க வந்த ரங்கம்மா, இப்ப இந்த ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஞாபகம் வர பேரு லக்ஷ்மி மட்டும்தான். ஊர்க்காரங்க எல்லாரும் லக்ஷ்மிய பாராட்டுறாங்க. இப்ப இருக்கிற லக்ஷ்மி தான் பழைய லக்ஷ்மி இல்லையே. முழுசா நல்லவளா எல்லாம் மாறி இருக்கா. இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா, உனக்கு தெரியுமா லக்ஷ்மி, பக்கத்து ஊர்ல ஏதோ வறட்சியாமா. அங்க இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க. நாம எதனா உதவலான்னா நம்ம கிட்டயும் எதுவும் இல்ல. என்னங்க நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னு யார் சொன்னது? நம்ம கிட்ட தான் அவ்வளவு அரிசி மூட்டை இருக்கே. அந்த அரிசி மூட்டையை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம், உதவியா இருக்கும். இது நல்ல யோசனை தான். நான் இப்பவே போய் அதை கொடுத்துட்டு வரேன். வாங்க, நானும் வரேன். இப்படி ராமையா லக்ஷ்மியோட நல்ல குணம் ஊருக்காரங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இருந்தா இந்த தம்பதிகள் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு அவங்க நல்ல பேரு வாங்கியிருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம சிக்கனமா இருக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா ரொம்ப கஞ்ச பிசினாரித்தனமா இருக்கக்கூடாது. யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். அந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல 3 நண்பர்கள் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ ரங்கையா, என்ன வெயில் இப்படி அடிக்குது. ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னா நம்ம தோலே உறிஞ்சி வந்துடும் போல. ஆமா ராமையா, மழை பெய்ய வையின்னு நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தை கும்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்ப அந்த பக்கமா வந்தா லக்ஷ்மையா நின்னு, ஐயோ ரங்கையா, இப்படி மரத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மழை பெய்யுமா? இப்படி ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியாத, உன்னை பைத்தியம்பாங்க. ஐயோ லக்ஷ்மையா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்ச நாள்ல கடவுள் மழை பெய்ய வைப்பாரு. இப்போ அந்த கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி ராமையா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க வேக வேகமா ஓடி வந்தான் ஒரு பையன். அவன் பேரு கிரி. அவன் இப்படி சொன்னான், எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்குள்ள ஒரு வண்டி வருது. அது தண்ணி வண்டி. ஊர் தலைவர் ரகுராமையா, எல்லாரும் பஞ்சாயத்துக்கு உடனே வாங்க.
எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஊர்ல ரொம்ப நாளா தண்ணிக்கு பஞ்சம் இருக்கு. நான் அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். நம்ம ஊரோட பிரச்சனைய எடுத்து சொன்னேன். அதனால அரசாங்கம் ஒரு கமிட்டியை உருவாக்கி நம்ம ஊருக்கு தண்ணி வசதி பண்ணியிருக்கு. ஊருக்குள்ள தண்ணி வண்டி வருதுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். பழைய காலத்துல ஊருக்குள்ள தண்ணி வண்டி வந்துச்சுன்னா மழை வந்ததுன்னு சொல்லிருக்காங்க ஐயா. வண்டி வந்தா மழை வருமா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? வண்டி சொல்லுச்சா நான் வந்தா மழை வரும் அப்படின்னு? அப்படின்னு ரங்கையா சொல்லி சிரிச்சான். இப்படியே நாட்களும் போச்சு. தண்ணி வண்டியும் ஊருக்குள்ள வந்துச்சு. வண்டியோட சேர்த்து குடங்களும் ஊருக்குள்ள வந்துச்சு. இதுதான் தண்ணி வண்டி. நம்ம ஊருக்கு இனி தண்ணி பிரச்சனை இல்லை. அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு. நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆடுங்க ஜோரா கத்துனா மழை பெய்யும் அப்படின்னு. அட ரங்கையா, ஆடுங்க கத்துறதால இல்ல, மழை பெய்யணும்னா என்ன பண்ணணும்னு பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கறாங்க. உனக்கு தான் தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டி வரும்போதெல்லாம் எனக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா மழை பெய்யும் பாருங்க. அப்ப திடீர்னு வேகமா காத்து வீசிச்சு. 1-2 துளிகள் விழுந்துச்சு. மழை வருது, மழை வருது, தண்ணி வண்டி மழை வர வச்சிருக்கு. இந்த வெயில் காலத்துல தண்ணி கொடுக்கறதுக்காக 287 வண்டி வந்திருக்குன்னு நினைச்சோம். ஆனா மழையையும் கையோட எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா எல்லாரும் ஊருக்குள்ள இனி இப்படி தான் பேசுவாங்க. மழை வரணும்னா ஊருக்குள்ள தண்ணி வண்டி வரணும் போல. பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் தண்ணி வண்டி மேல நம்பிக்கை வந்துடுச்சு போல. இது பெரிய விஷயம்தான். வண்டியோட நம்பரு 287. ஆனா எங்களுக்கு 287 நாளும் மழை பெய்யணும்னு தோணுது. நானும் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. வெயில் காலத்துல வர்ற தண்ணி வண்டிக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. அப்படி தூறல் வந்து கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. பெரியவங்க எல்லாரும் மரத்தோட நிழல்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்களும் போச்சு. மாமா, தண்ணி வண்டி ஏன் இன்னும் வரல? பாருங்க வெயில் எவ்வளோ அதிகமா இருக்குன்னு. டே கிரி, நேத்து தண்ணி வண்டியோட டயரு கழண்டுக்குச்சாமா. அதை சரி பண்ண ராமாபுரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா, நான் சொன்னப்ப நம்பல. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிங்க. இது கடவுள் அனுப்பின வண்டினா அந்த வண்டியோட டயரு எதுக்கு இப்படி கழண்டு போகுது? ரங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. எது என்ன ஆனாலும் அந்த வண்டியால நமக்கு சிரிப்பு வந்திருக்கு. தண்ணி வருதோ இல்லையோ, நாம எல்லாரும் சிரிக்கிறோம். நீங்க பேசுறத பார்த்தா என் சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்ப சொல்லுவாங்க கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு. இப்ப தண்ணி வண்டி வந்தா பெய்யும்னு சொல்றீங்க. முதல்லலாம் மழை வேணும்னா வருண பகவானை கும்பிடுவாங்க. ஆனா இப்போ மழை வரணும்னு ஒரு தண்ணி வண்டியை கும்பிட வேண்டியது இருக்கு. இதை என்னன்னு சொல்றதுனே எனக்கு புரியல. அந்த மரத்துக்கு கீழே நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யுது. மழை மட்டும் பெஞ்சிருக்கலன்னா உடம்பு முழுக்க வேர்க்குரு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு நாள் வெயில் காலத்துல மதிய நேரத்துல ராமையா வயல்ல நின்னுக்கிட்டு அவருடைய வயலை பார்த்து, ஐயையோ, பூமி வெடிப்பு விடுது போலயே. என்ன பண்றது? இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. என் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு வெயில நான் பார்த்ததே இல்ல. இப்பவாவது அந்த வர்ண பகவானுக்கு கருணை வந்தா நல்லா இருக்கும். அப்ப ராமையாவோட பேரன் ராமையாவை பார்த்து இப்படி கேட்டான். தாத்தா, என்ன கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போறியா? தண்ணியில விளையாடின போல இருக்கு. அதுக்கு கிணத்துல தண்ணி இருக்கணும்ப்பா. இப்ப விளையாட இல்ல, குடிக்க கூட கிணத்துல தண்ணி இல்ல. சாயந்தர நேரம் பஞ்சாயத்துல ரகுராமையா, இந்த வருஷம் வெயில் அதிகமாக தான் இருக்கு. தூறல் வருதே தவிர மழை பெய்ய மாட்டேங்குது. இது சரி வராது. நான் ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பூஜை போடவா? அதுக்கு எல்லாரும் சரி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா, வர சொல்லுங்க. நம்ம ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்ல. இப்படி குடிக்க கூட தண்ணி இல்லாம தாகத்தாலேயே செத்துடுவோம் போல இருக்கு. மழை வந்தா அது போதுங்க ஐயா. அப்ப குடிக்கவாவது தண்ணி இருக்குமே. ராத்திரி வீட்டுல ராமையாவும் லக்ஷ்மி அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன வயசுலயும் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஊருக்கு வந்தப்போ நாம அப்பவே இந்த கால்வாய் எல்லாம் வெட்டணுமே, ஞாபகம் இருக்கா? அது உண்மைதான். ஆனா அப்பெல்லாம் ஊர் ஜனங்க ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா இப்போ தாகம் எடுத்தா கூட பக்கத்து வீட்டுக்கு யாரும் கேட்க போறது கிடையாது. அடுத்த நாள் காலையில
சாமியார் வந்து சாமி பூஜைய ஆரம்பிச்சாரு. மழை பெய்யணும்னா நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும். யாரு மனசுலயும் கோபமும் பொறாமையும் இருக்கக்கூடாது. அப்பதான் மழை நல்லா பெய்யும். எங்க அப்பா காலத்துல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் கண்ணுக்கு தெரியும். இப்ப எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. தாத்தா, கடவுள் நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் மழையை கொடுப்பாரா? ஆமாப்பா, நம்ம மனசு சுத்தமா இருந்தா இயற்கை நமக்கு உதவும். 3 நாள் ஆகியும் மழை வரல அப்படிங்கறதுனால பூஜையை பண்ணி 3 நாள் ஆகியும் மழை பெய்யலையே. விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்பதான் கடவுள் நம்ம மேல கருணை காட்டுவாரு. தாத்தா, அங்க பாரு, குருவிங்க எல்லாம் சந்தோஷமா பறக்குது. அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா, மழை பெய்ய போகுதுன்னு தான் அர்த்தம். இனி நம்ம ஊரு பச்சை பசேல்னு இருக்கும். அப்படி அன்னைக்கு நடுராத்திரியில பயங்கரமான மழையும் பெஞ்சுது. அடுத்த நாள் விவசாயிகள் எல்லாருமே ஆத்துக்கிட்ட வந்தாங்க. ஐயா தலைவர் ஐயா, நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து பூஜை பண்ணதுக்கான பலன் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா ராமையா, இப்படியே நாம ஒத்துமையா இருந்து எல்லா வருஷமும் பூஜை பண்ணணும். அப்படியே தண்ணீரை வீணாக்க கூடாது. எப்பவுமே ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காம தண்ணிக்கான ஏற்பாடுகளை நாம செய்யணும். எல்லார் வீட்டு வாசல்லையும் பள்ளத்தை தோண்டுங்க, அதுல தண்ணியை சேமிங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். கோவில் வாசல்ல கூட நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட சொல்றேன். அதுல தண்ணீரை சேமிச்சு வைக்கலாம். நானும் கூலி ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லார் வீட்டு வாசல்லையும் பள்ளம் தோண்ட சொல்றேன். வயல் பக்கத்துலயும் தோண்டி வச்சா விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சின்னா, இன்னைக்கு உங்க தாத்தாவோட வாழ்க்கையில முக்கியமான நாள். விளைச்சல் எல்லாமே வயல்ல நல்லபடியா விளையுது. தாத்தா, விளைச்சல் நல்லா விளைஞ்சா என்ன வயலுக்கு கூட்டிட்டு போறியா? கண்டிப்பாப்பா, அங்க வந்து உன் கையால ஒரு செடியை நட்டு வை. இயற்கையை எப்படி மதிக்கிறதுன்னு நான் கத்து கொடுக்கறேன். இந்த தடவை நம்ம ஊரே மாறி போச்சு. பாரு, ஆத்துல எவ்வளோ தண்ணி இருக்கு. என் சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இவ்வளவு தண்ணியை இப்பதான் பார்க்கறேன். இதுக்கு காரணம் நம்ம ஊர் ஜனங்களுடைய ஒற்றுமை தான். நானும் என் நண்பர்கள் கிட்ட தண்ணியோட அருமையை சொல்றேன் தாத்தா. ஊரெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடுறாங்க. நம்ம ஊருக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இப்படிதான் இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற இந்த இயற்கை நமக்கு எப்பவுமே ஆபத்து கொடுக்காம நமக்கு நல்லது பண்ணணும்னா முதல்ல அந்த இயற்கைய நாம பாதுகாக்கணும். நம்ம மனசு, நம்ம எண்ணம் சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த இயற்கை நமக்காக நிச்சயமா உதவி செய்யும்.